இதுவே சரணம். ஆனால் நான் இந்த ஆன்மீகத்தில் நான் ஒரு 20 வருடமாக நான் இந்த வழிபாட குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. என் குரு வந்து கொடைச்சித்தர். இந்த கொடைச்சித்தர் ஊடாக அவர் என்னோட 8 வருஷமாக என்னோட இருந்து வாழ்ந்து, நான் பிறந்தது சித்தானக்குட்டி சமாதியில என் தாய் என்னை பெற்றெடுத்தவர். எங்கட காணி அது, எங்கட தாயில காணி, எங்கட தாயில தகப்பன் தான் அவர் சமாதி வைத்தவர். அந்த சமாதியை எங்க தாய்க்கு பாதி காணியை கொடுத்து பாதி காணி சமாதி நம்ம தாய் சமாதி கழிவுன்ற மாதிரி சாக்கி வகுத்து நோய் ஒழுங்கி என் தாய் என்ன சமாதியை பெற்றெடுத்து என் பிறப்பிலிருந்தே எனக்கு ஒரு அருள் ஒன்று ஆன்மீகமான இது இருந்து வந்து அது வந்து எங்களுக்கு 37 வயசுலாம் எனக்கு அந்த ஆன்மீகம் முழுமையான முறையில் எனக்கு அருளாக பெற்று வந்தது. எனக்கு இன்றைக்கு 57 வயசு. நான் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஜாதி மத வேதங்கள் இல்லாம எந்த மக்களாக நான் அரவணைச்சி நல்லிணக்கமாக எல்லா மரங்களும் ஒன்று சேர்ந்து நல்லிணக்கமாக நாம் வாழ்ந்து இந்த சர்வமர பீடத்தில் மக்களை அரவணைச்சி இதுக்குள்ள பாருங்க எல்லா மதங்களும் சிங்கள மதம் வருது, கிறிஸ்டிய மதம் வருது, முஸ்லிம் மதம் வருது, ஹிந்து வருது, எல்லா மதங்களுக்கும் நான் ஆசீர்வாதம் வழங்கி எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழணும் என்று நான் இறைவனுடன் பிரே பண்ணி கொண்டு இருக்கேன். வேற எங்களுக்கு இல்லை, யாவருக்கும் புகழ், யாவருக்கும் புகழான இடம் இந்த சர்வமத பீடம். இந்த பீடத்தில் எந்த உயிருள்ளவரையும் என்ற நோக்கம் இந்த நான் மறைஞ்சு போனாலும் இந்த இடம் சர்வமதமாக யாவருக்கும் புகழாக இந்த இடம் அமையணும் என்று எனக்கு ஒரு ஆர்வமும் ஒரு இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதமும் இதை நான் நேடிக்கணும் என்று என்ற நோக்கம். அதுதான் எனக்கு சந்தோஷம். என்னை எனக்கு அறிவித்தார் எங்கள் குருநாதன், இணை அடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை பிதா குரு ஆனா எங்கள் குருநாதன், அவனையெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன், முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய உண்ணான் எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதான் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், அஞ்ஞானம் என்னும் இருளினால் ஒளி மலங்கிய கண்களை ஞானம் என்னும் துலக்கும் ஆற்றல் வாய்ந்த கருவியால் திறக்க வல்ல திறவுகோலே உண்மையான ஞான குரு ஆவார். சித்தர் ஜீவாகரன் சுவாமிகள் அப்பேற்பட்ட ஞான குருவாக அவரை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு இனம், மதம், மொழி, சாதி, பால், தொழில், கலாச்சாரம் உள்ளிட்ட வேறுபாடுகளுக்கு அப்பால் மனிதம் என்கின்ற உயரிய பூட்கையை அணிகலனாக கொண்டு ஆன்மீக பணிகளையும் அறப்பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றார் என்றால் மிகையாகாது. ஜீவாகரன் சுவாமிகள் கருவிலேயே திருவுடைய மகான் ஆவார். ஏனென்றால் அவர் கிழக்கிலங்கையின் பிரசித்தி வாய்ந்த ஸ்ரீ சித்தானைக்குட்டி சுவாமிகள் அவர்களுடைய சமாதி என்று அமைந்துள்ள இடத்தில் ஜனனம் பெற்றிருக்கின்றார். பற்றி நான் கூறுவதற்கு சந்தோஷமடைகிறேன். என்றால் இவருடைய பிறப்பை பற்றி அறிந்தவர்கள் இந்த பிரதேசத்திலே மிகவும் குறைவு. என்னுடைய வயதை கணக்கில் எடுத்து பார்க்கும்போது என்னை தவிர யாரும் இவருடைய பிறப்பை பற்றி சொல்ல முடியாது. இவர் பிறக்கும்போது அந்த நிலம் வந்து அந்த பிறந்த நிலம், பிறந்த குடிசை எல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி உள்ள இடத்தில் தான் ஒரு குழந்தையாக பிறந்த இவர் பிறப்பு வந்து
ஆனைக்குட்டிச்சாமியின் அந்த சமாதிகள் இருக்கும் இடத்திலே அங்கே ஜனனம் அங்கே நடந்தது. ஒளி நடக்கவில்லை. ஜனனம் ஆனைக்குட்டிச்சாமி பிறந்த அந்த இடத்துக்கு தான் இவர் ஜனனம் பிறந்தது. குருவருள் என்றேல் திருவருள் இல்லை என்பது மகா வாக்கியம். சித்தர் ஜீவாகரன் சுவாமிகளை அடையாளம் கண்டு புடம் போட்டு பக்குவப்படுத்தி அவருக்குள் ஆன்மீக ஒளியை பாய்ச்சியவர் குடைச்சாமி சித்தர் ஆவார். இவர் கிழக்கிலங்கையில் வாழ்ந்து அண்மையில் ஜீவ சமாதி அடைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை ஜீவாகரன் சுவாமிகள் சுமார் ஒரு தசாப்த காலம் காரதீவில் அரவணைத்து பராமரித்தார். குடைச்சாமி சர்வமத பீடம் இங்கு உதயம் பெறுவதற்கு இது கார்கோல் ஆயிற்று என்பது எமது அனுமானமும் அவதானமும் ஆகும். வால்மீகி முனிவர், கண்ணப்ப நாயனார், பாம்பாட்டி சித்தர் போன்ற பெருந்தகைகளுடைய ஆரம்பகால வாழ்க்கையைப் போலவே சித்தர் ஜீவாகரன் சுவாமிகளின் ஆரம்ப வாழ்க்கையும் அமைந்திருந்தது. அவர் கடந்தும் நடந்தும் வந்திருக்கின்ற ஆன்மீக பாதை என்பது கரடுமுரடானது, கற்களும் முட்களும் நிறைந்தது, எரிமலைகளும் காட்டுத் தீயும் சூழப்பெற்றது. அவர் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக்கி இன்று போதனைகளாக தந்து கொண்டிருக்கின்றார். ஜீவாகரன் சுவாமிகளுக்கு குடைச்சாமி சித்தர் தான் தோன்றி அம்மனாக வழங்கிய கற்றிலைதான் சிவசக்தி முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் பிரதிட்டை செய்யப்பட்டு இன்று காட்சி கொடுக்கின்றது, அருள் பாலிக்கின்றது. தாயின் அற்புதம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதை ஆரம்ப புள்ளியாக கொண்டு ஜீவாகரன் சுவாமிகளின் சிந்தனையில் எல்லோரும் ஓரினம் ஜாவருக்கும் புகலிடம் என்கின்ற பூட்கையுடன் குருவையும் மகிமைப்படுத்துகின்ற வகையில் குரு குடைச்சாமி சர்வமத பீடம் உதயம் பெற்றது என்றால் அது மிகை ஆகாது. இன்றைய குரு குடைச்சாமி சர்வமத பீடத்தில் முத்துமாரி அம்மன், குரு குடைச்சாமி சித்தர், ஜேசுநாதர், புத்த பிரான், சீரடி பாபா, சித்தானைக்குட்டி சுவாமிகள், ரமண மகரிஷி, காயத்திரி சித்தர் உள்ளிட்ட அருளாளர்கள் படமாடும் தெய்வங்களாக காட்சி கொடுத்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அதே சமயம் நடமாடும் தெய்வமாக சித்தர் ஜீவாகரன் சுவாமிகள் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அண்டி வருகின்ற பக்தர்களுக்கும் அடியவர்களுக்கும் அவர் வழங்குகின்ற ஆசீர்வாதங்கள் உயிர்ப்பானவை. அவை சித்துக்களாகவும் பரிணமித்து நிற்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் அன்பர்கள் சொல்லுகின்ற பொழுது மெய் சிலிர்க்கின்றது. எனது அப்பாவான குடைச்சாமியாரப்பா நிறைய சித்துக்கள் செய்து நிறைய மக்களுக்கு, எங்களோட ஊரில் பிறந்த மக்களுக்கு செய்யல, அயலூர் மக்களுக்கு நிறைய பேர் திருக்கோயில், அக்கரைப்பத்து, மண்டானை, பெனங்காடு அப்படியான ஊர் மக்களுக்கு இப்போதைக்கு அவர் காரதீவில் அவருடைய ஜீவனையா இல்லத்திலிருந்து சிலைகள் வைத்து நிறைய பேர் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு பூரணைக்கும் வந்து
அவர் கோயிலில் வந்து நான் வந்து ஒவ்வொரு பூரணிக்கு வந்து கும்பிடுற நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க உங்களோட அப்பா குலச்சாமி அப்பாவா இருந்து எங்களுக்கு கதிராமன் நடந்து போக்குள்ள நிறைய சித்துக்கள் செய்துள்ளார். இப்ப நாங்க அவரிடம் இடம் தேடி வந்து நாங்க இந்த பாக்குறோம். அந்த ஒவ்வொரு பூரணிக்கும் அந்த காரதீவு மண்ணான ஜீவனப்பா அவங்க இல்லத்தில் இருக்கும் போது நான் பூசைக்கு வரும்போது எல்லா ஜனமும் என்ன பார்த்து நீங்க சித்திரப்பாட மகளா, நீங்க எப்படியான அற்புதம் உங்களோட அப்பா அங்களை செய்தவர், இன்னமாய் செய்தவர், நிறைய வேலைகள் கிடைச்சது எங்களுக்கு, வேலையில்லா இன்றைக்கு வேலை வரும் பாரு அப்படி இப்படி சொல்லி எல்லாம் வேலையெல்லாம் எடுத்து அவருடைய வாக்குகளை எல்லாம் நிறைவேற்றி நாங்கள் அவரோட அறிமுகம் அவருடைய ஆசிரியரை பெற்று அவருடைய இணக்கமாக வாழ்க்கை சமாளியாக அப்படி இந்த காலத்திலே ஒரு சிறிது காலம் நிர்வகிக்கும் போது நாங்கள் சர்வமத சித்தர்களிடம் இந்த காலையில் சித்தரை சிலை நிர்வகிக்கிறார்கள் அப்படி என்று கேள்விப்பட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து ஆசிரியரை பெற்றுக்கொண்டு இந்த ஈவர சாமி ஐயாவர்களிடம் இப்போ நாங்கள் குலச்சாமி எப்படி ஆசிரியர்களை பெற்றோமோ அதே விதத்தில் எங்களுக்கு இப்போது ஆசிரியர் கிடைக்கின்றது. அவர்களால் நிறைய இதுகள் நாங்கள் அனுபவித்து இருக்கின்றோம். அன்புகளாக எங்களை நாங்கள் குடும்பமாக இருந்தீங்களே குலச்சுவாமி இந்த அவருடைய சித்திகளாக தான். ஆனால் தற்பொழுது இப்போ அவர் இல்லாத இடத்திற்கு யுவகரன் சுவாமி அவர்கள் எங்களுக்கு சகல ஆசிரியரையும் தந்து கொண்டிருக்கிறார். அதேபோல் பல மரங்களை இனங்களை சேர்ந்த மக்களும் இங்கு வந்து ஆசிரியரை அவர்களிடம் பெற்றுக்கொண்டு நல்ல அறிவுகளையும் நல்ல பேர்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நிறைய விடயங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த இடம் இப்ப இருக்கிற அப்படி குழந்தைக்குள்ள எப்படி விரும்பி நடந்து தவழ்ந்து போவாரு அதே மாதிரி இவ்விடத்தில் இப்பொழுது சக்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றது. இந்த குலசுவாமி இந்த நிறுவப்பட்ட இந்த சர்வமுல பீடத்தில் இவ்வளவு சக்திகள் கூடிக்கொண்டிருக்கிறது. பல வெளிநாடுகள் அங்கே இங்கிருந்து இங்கிலிருந்து இங்கே மக்கள் பக்தர்கள் அவருடைய அடியார்கள் நிறைய பேர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். இங்கே சுவாமிகள் ஆசீர்வாதமானதும் போனில் கதைச்சிடம் மற்ற ஃபேஸ்புக் மற்ற நேரடியாக வந்து இங்கே பெரிய பூசைகளும் பூரணிகள் சொன்னால் இங்கே பூசை செய்ய ஆளாட்டி சுவாமிகள் அவர் பெரிய ஒரு அன்னதானம் போடுவார். பூரணை பெரிய விசேஷமான காலங்கள் தைப்பூசம் அப்படி காலங்களில் சிவராத்திரி இப்படியான விசேஷமாக இந்த ஆலயத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்படி எங்களுக்கு இப்பொழுது ஜீவன் சுவாமி அவர்கள் நேராக அவர் குலச்சுவாமி அவர்கள் செல்வராஜா அவருடைய பேர் குலச்சுவாமி செல்வராஜா அவர் சமாதி அடைந்த பிறகு வேறிடம் அவருடைய தோற்றத்தில் வேறிடம் நாங்கள் சில ஆசிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம், நன்மைகளை பெற்றுக் கொண்டிருந்தோம். அதே மாதிரி சகல மத இன மக்களும் வந்து இங்கே ஆசிகளை பெற்றுக் கொண்டு சென்றார்கள். நாங்கள் எங்களுக்கு என்ன கஷ்டம் வருதுன்றாலும் நாங்கள் உடனே இந்த இடத்துக்கு வந்துதான் நாங்கள் போவோம். அந்த சுவாமியில காலில் விழுந்து போனா எங்களுக்கு மனதில் ஏதோ ஒரு நிம்மதி ஒன்று பிறந்த மாதிரி இருக்கும். அந்த கஷ்டம் எங்கே போனேன் எங்களுக்கு அடுத்த நாள் தெரியாத அளவுக்கு போயிடும். நேரில் நாங்கள் இப்போ அவருடைய சக்திகளையும் அவருடைய அற்புதங்களையும் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டே இருக்கிறோம். நாங்கள் குலச்சாமியை வந்து நான் வந்து கதிர்காமத்தில் அவரை சந்தித்தேன். அவரை சித்தால தான் எங்களை வாழ்க்கை செண்டிகளை சேர்த்து வச்சவர். அவர்களிடத்துல இருந்து பெற்ற அனுபவம் அவ்வளவு சக்தியும் நாங்கள் இன்றைக்கு சுவாமிக்கு இருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிட்டடிக்கிற வேறொரு முறைக்கு ஒரு பயணம் நாங்கள் மேற்கொண்டு அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இடமாக தான் இருக்கும். உங்களுக்கு போகணும் காட்டு சந்தன ஆறு பெரிய ஒரு நீளமான ஆறு, அது மணல் சொன்னா அந்த ஆறை கடந்துதான் அந்த கோயிலுக்கு போகணும். இல்லை வேற வழியிலேயே அந்த வழி கிட்டத்தட்ட அது ஒரு 30, 40, 50, 60 கிலோமீட்டர் சுற்றி போகணும். அந்த வழி எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த ஆற்று வழியெல்லாம் போகணும். அப்ப ஆற்றால தண்ணி ஓடி கொட்டி மணல் நாங்கள் போனது ஒரு திருவிழா
அப்ப நாங்க போய் கொண்டிருக்க அந்த அந்த கடந்து போறதுக்கு ஒரு இது இல்லை என்ன செய்யறேன். அப்ப நாங்க ஆட்டை அப்படியே சுவாமிகள் நாங்கள் சேர்ந்து அப்படி எடுத்து தண்ணி அவசியம் போகலாம். அப்படி நாங்க போய் அங்க அந்த ஆத்த கடந்து அங்க கோயிலுக்கு போயிட்டு சொன்னோம். நாங்க ஆத்த கடந்து நம்ம ஆரம்பிச்சோம். இந்த ஆத்தால ஓட்ட வந்தா தான் வேறு தடவை வேற அவர் வந்து இறங்கி வந்தாரு நான் பாக்குறேன். அப்ப நாங்க அப்பா இது நம்ம கஷ்டப்படுத்த கூடாது பாப்போம் கைய வச்சாரு ஆட்டை எப்படி புழுதி ரெண்டு போன எங்களுக்கு பாக்கல. சின்ன குழந்தைகள் பயம் வருது இந்த பிள்ளைய தாத்தரோட மனம் புழுது அப்படி சொல்லல. அவரோட ஒரு உதவிக்கு ஒரு மனுஷன் இல்லை. கண் வச்ச துறைக்கு எந்த வாகன உதவியும் இல்லை. நாங்க தான் அவர்கிட்ட சேனம் உண்டு. அப்ப உடனே அவர் கை வச்சாரு. வாகனம் புழுதி கிழக்கு போய் கரையில சேர்ந்து அங்க போட்டாங்க. ஓட்டவுல வந்த முதலாகலண்டா நீங்க எப்படி வந்தீங்க அது எங்களுக்கு நடந்திருக்கு. சில நேரங்கள்லையும் நாங்கள் வேலை இருக்கிறோம். அந்த வேலை டைம்கள்ல ஒரு கஷ்டம் உண்டு வருகிறது சுவாமி நினைக்கிற நேரம் அது எப்படித்தான் அதுக்கு அந்த பனிமாறி இறுகி போகிறோம் சொல்லிடாது. அந்த நேரம் அவரை நாங்கள் நினைக்கிறோம். ஐயா வந்து என்ன என்னுடைய ஜீவாரன் சுவாமி அவர்கள் தான் குலச்சாமியோடு வச்சிருக்கார். ஆனால் சில அவர்கிட்ட பல ஊர் மக்கள் எல்லாரும் அவரோட வாராங்க வந்து தங்களுடைய ஆசை பெற்று தங்களுடைய கடன்களை குறைகளை சொல்லி அதை நிவர்த்தி செய்கிறார். ஐயா நிவர்த்தி செய்கிறார். ஒரு சமயம் நான் இந்த காரினுடைய குத்துவலி என்று சொல்றது ஆற்று வள்ளத்தில் வெள்ளாமை செய்கிற நேரம் முதல் வெள்ளாமை செய்தே நான் ஐயா சொல்லிட்டான். நான் செய்தேன் அது ஐயாவுடைய சித்து அவருடைய அருளாசி வந்துதான் ஒரு வயலில் எனக்கு விழாய் தெரியும். அதுக்கு ரொம்ப மக்கள் எல்லாம் செய்யறாங்க. இந்த நோக்கம் ஐயாட நோக்கம் என்னன்னா மக்களுக்கு கொதிச்சது செய்யறது. அதுதான் ஐயாட நோக்கம். குலச்சாமியை குருவுக்கு சிஷியனா இருந்து அவர் இப்ப ஒரு கிட்டத்தட்ட என்ன பண்றது ஒரு சித்தர் என்ற நிலைக்கு வந்துட்டார். மாநில சாதியில எல்லாமே நாங்கள் கல்வியில படிச்சு மெல்ல 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 10ஆம் ஆண்டு 15 ஆண்டு யூனிவர்சிட்டி போற மாதிரி ஆன்மீகத்தில் ஐயா அந்த சித்தர்லயே வால்மீகி எப்படி ஆரம்பத்தில் ஒரு கொள்ளக்காரனா இருந்து அவன் வால்மீகி ராமாயணத்தை எழுந்து முடிச்சாலும் அதே போல மானிடரும் சில தொழில்களை செய்வாங்க. பிறகு அது தேர்ச்சி அடைந்து மெல்ல 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 அவங்க ஆன்மீகத்தில் அந்த உச்ச நிலைக்கு போயிடுவாங்க. அப்படி போனவர் தான் எங்களுடைய ஜீவாரன் சுவாமி. நான் என்னை பொறுத்தவரையில நான் ஒரு சர்வமத கோட்பாட்டாளர். நான் எல்லாம் அந்த ஏன் வந்த நன்று கேட்டா ஐயாவது சர்வமத கோட்பாட்டாளர். எங்களுக்கு இந்த மதம் வேறுபாடு இல்லை. எல்லா மதங்களும் ஒன்றைத்தான் சொல்லுது. எல்லா மதங்களுக்கும் நான் சிலவோடு அந்த முக்கியமாக ஐயாங்களும் தியானத்தில் இருந்தோம் தான் தாண்டிலே தியானத்துக்கு போகிறோம். நீங்கள் அறிந்திராத சில சலுகைகளையே நான் சொல்லுவேன். ஓம் முகமது வாய வித்மகே சாஸ்தா ரசூலுல்லாவாய தீமகி தன்னோ ஞான குரு ரசூலியா. இது முகம்மதுக்கு எனக்கு சொல்லி தந்தது தியானத்தில். அதே போல இயேசு பகவானுக்கு ஓம் தேவபாலனாய வித்மகி சாஸ்தா இயேசு அவர் ஓம் தேவபாலனாகத்தான் பூமிக்கு வந்தார். அவருடைய ஆன்மீக சாதனைகள் மூலம் அவர் இயேசு கிறிஸ்து நான் தேவபாலன் அவர் அதுக்கும் தன்னோ ஞான குரு கிறிஸ்து. ஓம் சித்தார்த்தராய வித்மகி புத்த பகவான் சித்தார்த்தர் என்ற பெயரோட அந்த பூலோகத்துக்கு வந்தார். அவரும் ஆன்மீக சாதனைகள் பல புரிஞ்சு நான் புத்த பகவானாக மக்களால் போட்டிக்கப்படுற நிலைக்கு வந்தார். அதே மாதிரி எல்லா மதங்களும் எங்களை பொறுத்தவரையில ஒரு கருத்திலா ஒரு மையத்திலா இருந்து ஆரம்பிக்குது. ஓம் என்ற மையத்திலிருந்து ஆரம்பிக்குது. அந்த கருத்தைய நான் ஜீவான சுவாமி எதிர்பார்த்தால நான் என்னுடைய அடிக்கடி என்னுடைய பொழுதுபோக்கு எல்லாம் அநேகமா இங்கேதான் வந்துட்டு போறேன். அவர் வந்து மிக கூடுதலான நீண்ட காலம் அவர் இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும் என்றுதான் என்னுடைய ஆசீர்வாதம். இவனையாட கோயிலுக்கு நான் இப்போ ஒரு 3 வருஷமா இந்த கடல் தொழிலுக்காக வந்திருக்கேன். நான் கிளம்பலான்னு தொழில் நான் இப்படி காரவி வச்சிருந்தேன். நான் காரவி 10ஆம் பட்டாரம் ராமநாதன் சந்திரகுமார் ஐயோ. இப்போ நான் கொழும்பு வாழ்க்கையான இருந்த மனுஷோட பிள்ளை எல்லாம் இருந்து 2002ஆம் ஆண்டு மனுஷன் பிரிஞ்சு கொழும்புல விருத்தி அடைஞ்சி போய் உடைய தண்ணி அடிச்சிட்டு
என்னை அறியாமல் நான் செய்ய தவறுகள் செய்து இப்படி திரிஞ்சேன். திருப்பி ஊருக்கு வந்து ஒரு 3 வருஷமாக நான் இருக்கேன். 3 வருஷமாக இருக்கிற காலத்தில் நான் ஐயாட்ட வந்து போகிறேன். அப்போ சில அறிவுரைகள் ஐயா எனக்கு சொல்லுவார், இப்படி செய்யணும் அவரை ஆசீர்வாதம் செய்தவர்கள். அதே இருந்துச்சு. நான் அதை பின்பற்றி கோவில் வேலைகளை செஞ்சுட்டு இந்த கல் தொழிலையும் பார்த்துட்டு இப்படி இருக்கிற காலத்தில் இல்லை நான் ஒரே நினைச்சு போகிறேன், நம்மளை மனுஷன் பிள்ளைகள்லாம் இன்னும் கிடைக்க போதும். ஆனால் என்ன தேடி என்ற மகன் இங்கே வந்து இதெல்லாம் விசாரித்து என்னை கண்டுபிடிச்சி என்னை கதைச்சி மகனை பிரிஞ்சது 22 வருஷத்துக்கு முதல். அவன் வந்து என்னை பார்த்து கதைச்சி என்னை கூட்டிகிட்டு போன அவனை வீட்டு சம்மாந்துறை போகிற கோயில் அது இல்லாமல் அவங்க இருக்காங்க மகனாக்கள் கல்யாணம் முடிச்சு அங்கே இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ என்னையே நானே எதிர்பார்க்காத மாதிரி என் வயதும் மகன்கிட்ட வீட்டை வந்து இருக்காங்க. என்னை கண்டு அதெல்லாம் எப்படி வாழ்க்கை போய் கொண்டிருக்கா. ஆனால் இது நிச்சயம் ஒரு சிறந்த வேலைகள் ஐயா நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. எதிர்பாராத எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு இந்த கோயிலுக்கு வந்து முதல் ஐயத்தரம் வந்து எனக்கு பெரிய ஆசையாக இருந்தது கனகாலங்குடி. ஆனால் இன்றைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. என்னவென்றால் நான் ஆட்டோ ஓடுறேன். ஆனால் எனக்கு பெட்ரோல் காணாத வழியாக நான் வீட்டிலே ஆட்டோ போட்டு விட்டு புஷ் வெஹிக்கிளில் வந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கின்ற நேரம் 2 அன்பர்கள் இருந்தார்கள். இலக்கியங்களும் அவர்கள் நான் உரையாடி கொண்டிருக்கிற நேரம் அவர் வந்து யுஎன் சுவாமி வந்து விஷயம் வந்து கொண்டிருந்தார் உள்ளுக்கு கோயிலுக்குள்ள. அப்போ என்னையை பார்த்துட்டோம்னா 2 ஆட்டோ வந்து கேட்டார். நான் சொன்னேன் ஆட்டோ வீட்டில் கிடக்க வந்து மண்டூருக்கும் சாந்தாமலைக்கு போகணும் ஆட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னார். நான் சொன்னேன் பெட்ரோல் காணாது கீவார் முறைப்படி தான் பெட்ரோல் அடிக்கணும். ஆனால் இந்த பெட்ரோல் கீவாருக்கு அடிக்க முடிஞ்சிட்டேன். ஆனால் 1.5 லிட்டர் பெட்ரோல் கிடக்குது வீட்டில் கிடக்குது ஆட்டோ. ஆனால் அது அவசர கேஸுக்காக வேண்டி இப்போ ஆகிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். ஹாஸ்பிட்டல் கேஸுகள் வந்தால் நான் போகிறதுக்காக வேண்டி 2 சொல்லி அவர் சொன்னார், இல்லை நீங்கள் ஆட்டோ எடுத்துவா அது போகலாம் பிரச்சனை இல்லை 2 சொன்னார். அவருக்கு நான் மறுப்பு தெரிவிக்க இல்லை. ஆட்டோ எடுத்து வந்து நாங்கள் 2 அன்பர்களும் யுஎன் சுவாமியார்களும் போய் கொண்டிருந்தோம். மண்டூருக்கு போய் கொண்டிருக்கிறேன். நான் சொன்னேன் யுஎன் சுவாமிகிட்ட பெட்ரோல் இருக்கிற மாதிரிக்கு டிசர்வ் ஆகுனா நான் அந்த இடத்துல நிற்பேன். ஏன்னா நான் திரும்பி வீட்டுக்கு வரணும் ஆட்டோவை கொண்டு வந்து எடுத்து சொன்னேன். இப்போ டிசர்வ் ஆகிட்டாங்க இல்லைன்னு சொன்னேன். எடுங்க போட்டார். நான் அதுக்கு போக பேசவில்லை அவர்கிட்ட. நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். மண்டூரில் நிற்பாட்டினேன். அவரை நிற்பாட்டியும் அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து திரும்ப வந்து வந்தாங்க. தாந்தாக்கு விடுத்தினாங்க. நான் தாந்தாவுக்கு போய் கொண்டிருந்தேன். வழிபாடை காட்ட சொன்னேன். வழிபாடை காட்டி போய் கொண்டிருந்து ஆட்டு வழியாக போய் கொண்டு தாந்தா வாசல்ல ஆட்டோ நிப்பாட்டி அவங்க தாந்தா மலைக்கு போகிறாங்க படியால். நான் இறங்கி ஸ்டாண்டை திறந்து பார்த்தேன். அந்த பெட்ரோல் அப்படியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிகிறது, குறையவில்லை. ஆனால் எனக்கு அதை பார்த்ததும் எனக்கு மேல் சிரித்து போயிட்டது. என்ன காரணம் என்றால் இவர் இந்த சின்ன வயதிலே இப்படி ஒரு சித்து காட்டுவார் என்றால் இவர் வயது இன்னும் போக எவ்வளோ சித்தை காட்டப்போறார், மக்களுக்கு ஏதோ பிரச்சனையெல்லாம் எடுக்கப்படுறார் என்பது ஒரு நம்பிக்கையான விஷயமாக காணப்படுது. குரு குடைச்சாமி சர்வமத பீடம் தேசிய நல்லிணக்கத்துக்கான உறவு பாலமாகவும் பரிணமித்து நிற்கின்றது. குரு குடைச்சாமி சர்வமத பீடத்தின் மலர்ச்சி, வளர்ச்சி, எழுச்சி ஆகியவற்றில் எல்லா இனங்களையும் சேர்ந்த அன்பர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க அம்சம் ஆகும். குரு குடைச்சாமி திருவுருவச் சிலையை குடைச்சாமி சர்வமத பீடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் ஏறாவூரைச் சேர்ந்த அன்பர் முன்னாள் அமைச்சர் பஷீர் ஷேகுதாவுத் அவர்கள். அதேபோல குரு குடைச்சாமி சர்வமத பீடத்துக்கு ஒலிபெருக்கி வசதிகளை ஏற்படுத்தி தந்தவர் காத்தாங்குடியைச் சேர்ந்த நாம் மனிதர்கள்
கோட்பாட்டு சிந்தனையின் சிற்பி ஹாரிஸ் அலி உதுமா அவர்கள். இயற்கையோடு இணைந்த வாழ்வியல் குரு குடைச்சாமி சர்வமத பீடத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. இந்த உலகம் மனிதனுக்கு மாத்திரமானது அல்ல, ஏனைய உயிரினங்களுக்கும் சொந்தமானது என்று சித்தர் ஜீவாகரன் சுவாமிகள் அடிக்கடி கூறி வருவார். அந்த வகையில்தான் ஏனைய உயிரினங்களையும் மதித்து நடக்கின்ற விழுமிய பண்பு குரு குடைச்சாமி சர்வமத பீடத்தில் பேணப்பட்டு வருகின்றது. அதேபோல சுற்றாடல் பாதுகாப்பு முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்றது. குரு குடைச்சாமி சர்வமத பீடத்தை ஏனைய ஆன்மீக அமைப்புகளில் இருந்தும் வேறுபடுத்தி வைத்திருக்கின்ற விசேட அம்சம் ஒன்று வெளிப்படையாகவே உள்ளது. அது என்னவென்றால், இங்கு உண்டியல் ஏற்பாடுகள் கிடையாது. அதேபோல ஊராக சென்று பணம் வசூலிக்கின்ற செயற்பாடுகளும் கிடையாது. ஆனால் நேர்த்திக் கடன்களை அன்பர்கள் அவர்களாகவே முன்வந்து மேற்கொண்ட வண்ணம் உள்ளார்கள். அவர்களாகவே சர்வமத பீடத்தின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் பங்களித்த வண்ணம் உள்ளார்கள். அவ்வாறான அன்பர்களின் பங்களிப்பு மூலமாக நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக சர்வமத பீடம் வளர்ந்து வருகின்றது. அதேபோல அட்சய பாத்திரம் என்கின்ற பெயரில் அன்னதானம் வழங்குகின்ற வேலை திட்டம் அன்பர்களின் பங்களிப்புடன் ஆரம்ப காலம் தொட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குரு குடைச்சாமி சர்வமத பீடத்தின் வளர்ச்சி எழுச்சி ஆகியவற்றுக்கும் அட்சய பாத்திரம் அன்னதானம் வேலை திட்டத்துக்கும் தவறாமல் பங்களிப்பு வழங்கி வருகின்ற அன்பர்களில் ஒருவர் சுவாமிகளின் நேசத்துக்கு உரிய பிரான்ஸ் நாட்டில் வாழ்கின்ற நேசன் அவர்கள். இவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஜீவாகரன் சுவாமிகள் 2 தசாப்த காலங்களுக்கும் மேலாக கதிர்காம பாத யாத்திரையை தவறாமல் மேற்கொண்டு வருகின்றார். அதேபோல அண்மைய வருடங்களில் சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கவும் யாத்திரை சென்று வருகின்றார். அன்பர்கள் பலரும் அவர்களாகவே முன்வந்து ஒத்தாசைகள் வழங்கிய வண்ணம் உள்ளார்கள். இதனால்தான் என்னிடம் ஒன்றும் இல்லை, ஆனால் எல்லாம் இருக்கின்றது என்கின்ற மகா வாக்கியத்தை சித்தர் ஜீவாகரன் சுவாமிகள் அடிக்கடி உபதேசித்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.